ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் கண்டிஷன். ஸோ மாஸ்ஃபெட்டில் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபேன் சவுண்ட் அதிகமாக இருக்குது. ஸோ அதை கம்மி பண்ணிங்க. ஸோ இதை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்களா. ஸோ இப்போது நீங்கள் ஃபேன் வந்து 0ல் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க வச்சுக்கோங்க. ஃபுல்லாகவே 0லே வச்சு யூஸ் பண்ணுறாங்க. இது ஸ்டாட்டிக் கண்டிஷன். இது 1 ஹவருக்கு ஒருக்க மாற்றிட்டே இருக்கீங்க. ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் 1ல் வைக்கிங்க, அப்புறம் 2ல் வைக்கிங்க, 3ல் வைக்கிங்க. இப்படிலாம் இருந்தால் அது டைனமிக். நம்ம இப்போ கான்செப்டுக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பேரில் இருக்க மாதிரியே ஸ்டாட்டிக்னால் நிலையானது, டைனமிக்னால் மாறுறது. ஸோ நம்ம ஃபேன் அப்படியே 0லே வச்சுருந்தோன்னா என்ன இருக்கும், வோல்டேஜ் கான்ஸ்டன்ட்டாக இருக்கும், கரண்ட்டு கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். ஆனால் அங்கே வந்து மாறிட்டே இருக்கும். சரி, இப்போ மாஸ்ஃபெட் அப்படிங்கிறது ஒரு 4 டெர்மினல் டிவைஸ். பட் நீங்கள் நினைக்கலாம், ஒரு மாஸ்ஃபெட் இப்படி தான் 3 டெர்மினல் தான் இருக்கும், அது எப்படி 4 டெர்மினல் அப்படின்னு சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக அது 4 டெர்மினல் தான். ஸோ அதோட டயக்ராம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இல்லை ஜிங்கிறது கேட்டு, எஸ்ஸுங்கிறது சோர்ஸு, டிங்கிறது ட்ரெயினு, பிங்கிறது பாடி. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். 4 விஷயம் இருக்கா ஸோ மாஸ்ஃபெட். ஆனால் ப்ராக்டிக்கலில் வந்து பாடி வந்து எது கூட கனெக்ட் ஆகிருக்குன்னா சோர்ஸ் கூட கனெக்ட் ஆகிருக்கும். இங்கே பாடிங்கிறது எதை குறிக்குன்னா, இப்போ ஒரு என் மாஸாக இருந்தால் அது பி டைப் இன்னரில் கீழே இருக்கிறது தான் பாடி. இப்போ இது பி மாஸாக இருந்ததுன்னா அதோடைய பாடி வந்து என்னாக இருக்கும். சரியா? ஸோ அந்த பேஸ் லேயர், அந்த சப்ஸ்ட்ரேட் தான் நம்ம பாடின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த பாடி வந்து இதான் பாடி, இது ஃபுல்லாகவே பாடி. இந்த பாடி ஃபுல்லாக அந்த சோர்ஸு கூட கனெக்ட் ஆகிருக்கும் ப்ராக்டிக்கலாக. சரி, அதனால தான் நமக்கு இங்கே 3 இது இருக்குது. பட் தியரிட்டிக்கலாக பார்க்க நேரம் நமக்கு 4 டெர்மினல். சரியா? ஸோ இது எதுக்கு அப்படி ப்ராக்டிக்கலாக கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா, பாடி எஃபெக்டை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு. அப்போ பாடி எஃபெக்ட்னா என்ன, அதையும் நீங்கள் எழுதலாம். ஸோ நம்ம இந்த ஜென்ரல் கான்செப்டை மட்டும் இதில் சொல்லி தருவோம். நீங்கள் அதை வச்சு இந்த கொஷினை அட்டன் பண்ணிக்கலாம். இதில் ஃபுல்லாக தியரிட்டிக்கல் மட்டும் தான் வரும். ஸோ அப்படி அட்டன் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப டெரிவேஷன்ஸ்லாம் இருக்குது. சரி, பாடி எஃபெக்ட் முன்னாடி த்ரெஷ்ஹோல்ட் வோல்டேஜ்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சரி, அது வந்து ஒரு மினிமம் கேட் டு சோர்ஸ் வோல்டேஜ். இப்போ இது கேட் இருக்குது, இது சோர்ஸ் இருக்குது, அது ஒரு மினிமமான வோல்டேஜ். இன்னும் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணால், நீங்கள் பைக்கை வச்சுட்டு ஆக்சிலேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நேரம் ஆக்சிலேட் பண்ணால் அவங்களுக்கு வந்து பைக் மூவ் ஆகுது. பட் ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்டுக்கு அப்புறம் மூவ் ஆகும்ல, அந்த மினிமம் குறிப்பிட்ட அந்த வோல்டேஜ் இருந்தால் மட்டும்தான் அந்த பைக் வந்து கொஞ்சம் தூரம் போகும் அப்படிங்கிற இருக்கும். ஸோ அதுதான் த்ரெஷ்ஹோல்ட் வோல்டேஜ். சரியா? ஸோ இந்த பாடி எஃபெக்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த த்ரெஷ்ஹோல்ட் வோல்டேஜ் வந்து அப்படியே இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருது. அதாவது நார்மலாக ஒரு மாஸ்ஃபெட் ஆன் ஆகிறதுக்கு 1 வோல்ட் தான் கொடுக்கணுன்னு இருந்ததுன்னா, இந்த பாடி எஃபெக்ட் இருக்க அது வந்து அதை பொறுத்து கூடிரும் 1.5 வோல்ட்டுன்னு இருக்கும். இதனால் என்ன ஆகும்னா, பவர் அதிகமாக கன்சியூம் ஆகும், அது எஃபிஷியண்ட்டாக இருக்காது அந்த மாஸ்ஃபெட். அதனால் மாஸ்ஃபெட்டை பொறுத்தளவில் பாடி எஃபெக்ட் இஸ் பேட் அப்படின்னு எழுதிக்கலாம். இது ஒரு இம்பார்ட்டண்டான 2 மார்க், இதை படிச்சுக்கோங்க. அதாவது த சேஞ்ச் இன் த்ரெஷ்ஹோல்ட் வோல்டேஜ். இந்த த்ரெஷ்ஹோல்ட் வோல்டேஜில் மாற்றம் இருக்குது. அப்படி தான் நம்ம பைக்கை கூட்டி குறைங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டியூ டு அ வோல்டேஜ் டிஃப்ரென்ஸ். சரியா? ஸோ இங்கே நம்ம பாடி எஃபெக்ட் எதையும் பொறுத்திருக்கு, இந்த சோர்ஸையும் பாடியையும் பொறுத்திருக்கு, அதாவது சப்ஸ்ட்ரேட்டையும் பொறுத்திருக்கு. ஸோ சோர்ஸுக்கும் பாடிக்கும் இடையில் உள்ள வோல்டேஜ் டிஃப்ரென்ஸை பொறுத்து த்ரெஷ்ஹோல்ட் வோல்டேஜில் உள்ள மாற்றத்தை தான் நம்ம பாடி எஃபெக்ட்டுன்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இந்த த்ரெஷ்ஹோல்ட் வோல்டேஜ் என்ன பண்ணுன்னா, ஒரு ட்ரெயினுக்கும் சோர்ஸுக்கும் இடையில் ஒரு கண்டக்டிங் பாத்தை வந்து க்ரியேட் பண்ணிவிடும். ஸோ இந்த மாதிரி கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எழுதிட்டிங்கனாலே போதும். ஸோ மாஸ்ஃபெட்டோட ஃபுல் ஃபார்ம் வந்து மெட்டல் ஆக்சைடு செமிகண்டக்டர் ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர். இங்கே என்னென்னா, கேட்டில் கொடுக்க வோல்டேஜ் வந்து ட்ரெயின்லேருந்து சோர்ஸுக்கு போக கரண்ட்டை வந்து மெயின்டைன் பண்ணும். இதுதான் முக்கியமான பாயிண்ட். இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ இருக்கவே பாருங்கள், கண்டிப்பாக புரியும். ஸோ இதோடைய கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சு நீங்கள் வந்து எழுதலாம். சரியா? ஸோ நான் அது மறுபடியும் இங்கே வரைஞ்சி காணிக்கேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த சப்ஸ்ட்ரேட், அதாவது பேஸ் மெட்டீரியல். இப்போ நம்ம ஒரு பி மாஸ் ஒரு என் மாஸ் வரையணும்னு வச்சுக்கோங்க. பேசிக்காக எல்லாத்துலையும் என் மாஸ் தான் வரையணும். அப்போ பி சப்ஸ்ட்ரேட் எடுக்கும். சரியா? ஸோ இதுதான் பாடி. ஸோ இதில் வந்து நம்ம எண்ணை வந்து உள்ளே பண்ணுறோம். சரியா? என் போடலாம், என் ப்ளஸ் அப்படின்னு போடலாம். போட்டுட்டு நம்ம வந்து மாஸ்ஃபெட்டுக்கு நடுவில் ஒரு லேயர் வரும், ஆக்சைடு லேயர். சரியா? இங்கே வந்து SiO2 லேயர் வந்து இருக்குது. இதில் எங்கே வச்சு வீடியோ எடுக்க சாரி SiO2 லேயர் இருக்கும். ஸோ கேட்டு வந்து இங்கே செப்ரேட் ஆகிருக்கும் மாஸ்ஃபெட்டில். அதுதான் முக்கியமானது. இது ஒரு அலுமினியம் லேயர். இது கேட், இது சோர்ஸ், இது ட்ரெயின். என்ன இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, என் மாஸ் பி மாஸ் சாதாரண டயக்ராமை சிம்பிளாக வரைஞ்சிடுங்க. சரியா? ஒரு பாக்ஸ் போட்டுட்டு இப்படி போட்டு எடுத்து இப்படி போட்டுட்டு, சரியா, இப்படி போடுங்க. ஸோ இதில் SiO2, இது கேட்டு, இது சோர்ஸு, இது ட்ரெயின், இது கிரவுண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து என் மாஸாக இருக்கனால இங்கே பி டைப் மெட்டீரியல், இங்கே என் டோப்டு இது இருக்கும். சரியா? ஸோ அதாவது ஒரு பேஸ் மெட்டீரியல் மேலே என்ன போட்டிருக்கோ அது அந்த மாதம் மாறணும். இன்னும் சிம்பிளாக சொல்லணுன்னா, ஒரு சாதம் போட்டுட்டு அதுக்கு மேலே பருப்பு போட்டிங்கன்னா அது பருப்பு சாதம். அந்த மாதிரி இங்கே என் போட்டிங்கன்னா அது என் மாஸ், பி போட்டால் பி மாஸ். சரியா? ஸோ இதே மாதிரி பி இருக்கிற இடத்துல என் போட்டால் அது வந்து பி மாஸ் அப்படின்னு மாறும்.
சரியா? ஸோ நீங்கள் வந்து 2 மாஸ் இருக்குது, என் மாஸு, பி மாஸ் அப்படின்னு போட்டு அந்த டயக்ராமை வரைஞ்சி அதை கொடுக்கலாம். சரியா? ஸோ அதுக்கப்புறம் 2 மோட் இருக்குது, ரொம்ப முக்கியமான மோட். ஒன்று என்ஹான்ஸ்மெண்ட் மோட், ஒன்று டிப்ளீஷன் மோட். ஸோ இங்கே சோர்ஸு, ட்ரெயினு, கேட் இருக்குது. அதாவது நம்ம ட்ரெயினில் இருந்தால் நம்ம கரண்ட்டை எடுப்போம். சரியா? ஸோ இப்போ இங்கே சோர்ஸுக்கும் ட்ரெயினுக்கும் கொடுக்க கரண்ட்டு வந்து கொடுக்குற வால்டேஜ் வந்து இந்த ட்ரெயின் கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிச்சுன்னா அது என்ஹான்ஸ்மெண்ட் மோட். அதே இதில் இந்த சோர்ஸுக்கும் ட்ரெயினுக்கும் கொடுக்கக்கூடிய வால்டேஜ் வந்து ட்ரெயின் கரண்ட்டை கம்மி பண்ணிச்சுன்னா அது டிப்ளீஷன் மோட். இந்த 2 கான்செப்டையும் நீங்கள் எழுதிக்கலாம். சரியா? நம்ம சொன்னோம்னா அந்த வால்டேஜ் வந்து இந்த கேட்டுக்கு கொடுக்க வால்டேஜ் எப்படி இந்த சோர்ஸ்லேருந்து ட்ரெயினுக்கு போக கரண்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்ட்டு. ஸோ எப்படின்னா நடுவில் ஒரு டிப்ளீஷன் லேயர் ஒன்று ஃபார்ம் ஆகும். நம்ம இங்கே வந்து வால்டேஜை கூட்டி குறைக்க இந்த லேயர் வந்து சின்னதாகவும் பெருசாகவும் மாறும். ஸோ சப்போஸ் அந்த லேயர் வந்து சின்னதாக இருந்ததுன்னா அங்கே போகக்கூடிய கரண்ட்டும் கம்மியாக தான் போகும். அந்த லேயர் பெருசாச்சுன்னா அங்கே போகக்கூடிய கரண்ட்டு நிறைய போகும். சரியா? ஸோ அதான் ஒரு ஃபீல்டு வந்து க்ரியேட் ஆகும். அதான் நம்ம டிப்ளீஷன் லேயர்னு சொல்லுவோம், ட்ரெயினுக்கும் சோர்ஸுக்கும் இடையில. ஸோ ட்ரெயின், சோர்ஸ், ட்ரெயின் இந்த 2த்துக்கும் இடையில வந்து ஒரு டிப்ளீஷன் லேயர் வந்து உண்டாகும். அதான் ஃபீல்டு. சரி, நீங்கள் பவர் சப்ளை கொடுத்தோன்னா ஒரு ஃபீல்டு உண்டாகும். இப்போ இந்த வித்து இருக்குல்ல, ஸோ இந்த டிப்ளீஷன் லேயருடைய வித்து வந்து இன்க்ரீஸ் ஆகணும், டிக்ரீஸ் ஆகணும். அதை பொறுத்து அந்த கரண்ட்டு போகிறது மாறும். இப்படி ஜென்ரலாக எழுதுனா போதும். அப்படி இப்படி அட்டன் பண்ணி வச்சுட்டு இது வந்து நம்ம லாஸ்ட் டைம் போட்ட கொஸ்டின். சரியா? இந்த கொஸ்டின்லேருந்து நீங்கள் சிஜி இந்த குட்டி குட்டி டெரிவேஷனை அப்படி இப்படி எடுத்து கட் பண்ணி போட்டு இதுனா என்ன, அதுனா என்ன, இதில் இருக்க பிமாஸ் இந்த இதெல்லாம் மார்க் பண்ணி வச்சு லைட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணாலே போதும். எனக்கு இல்லைனா ஒன்றுமே எழுதாமல் இருக்கிறதுக்கு இந்த லைட்டாக அப்படி டெரிவேஷனை அப்படி இப்படி எழுதி விட்டோன்னா தெரியும். நான் இந்த வீடியோ டாப்பருக்காண்டி போடலை, ஏன் பாஸ் ஆகணுமையா அப்படின்னு நினைக்கிறவங்க போடுறேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த படத்தை கூட வரைஞ்சிக்கலாம். சரியா? நார்மலாக ஒரு பி மாஸ் இப்படி இருக்கும், ஒரு என் மாஸ் இப்படி இருக்கும். ஸோ இது ஃபஸ்ட் லெசனில் பெருசாக ப்ராப்ளம் இல்லை. முடிவில் வந்து இன்னொரு விஷயமும் இருக்குது. ஸோ இது வந்து ஸ்டாட்டிக் கண்டிஷனு கொஞ்சம் உள்ள டெரிவேஷன். நீங்கள் முடிஞ்சுன்னா நீங்கள் இதை படிச்சுக்கலாம். சரியா? நீங்கள் இந்த 2 இதை மட்டும் ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கோங்க. வித்து அப்படின்னா ரூட் ஆஃப், நான் ஒரு பாட்டு வச்சுருக்கேன், 2Qனா E∅, 2Qனா E∅ அப்படின்னு மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது 2QNA E∅, 2Qனா E∅ அப்படின்ட்டு என்ன வேறு வழி இல்லை, இது என்னென்னு தெரியாது. சரி, இந்த ஸ்பேஸ் சார்ஜ் இப்படி போடுங்க. அப்புறம் அதே இதை 2Qனாவை இந்த மாதிரி எல் மாதிரி எழுதிட்டு E∅ அப்படின்னு போட்டு இப்படி வச்சுக்கணும். ஸோ வேறு 2 ஈக்குவேஷன் மட்டும் மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு இதெல்லாம் முடிஞ்சுன்னா பண்ணுங்கள். இப்போ என்னாலலாம் பண்ண முடியாதுப்பா, நான் அதை வச்சு கதை எழுதிடுவேன். சரியா? ஸோ இதான் மேட்டர். முடிஞ்சுன்னா பார்த்துக்கணுங்க. அப்புறம் லாஸ்ட்டாக முடிஞ்சுன்னா இது பாருங்கள். இது வந்து இவ்வளோ தான், ஸ்டாட்டிக்கு டைனமிக்கு அப்படின்ட்டு பேசிக்காக நம்ம எழுதிட்டு கதை அழிக்கலாம். கடைசி ஸ்கேலிங்னு ஒரு மேட்டர் இருக்கும். சரியா? ஸோ அது கூட நீங்கள் லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் லைட்டாக புரியும். இன்னும் முடியலைன்னா நீங்கள் ChatGPTயில் அடித்து கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக அது சூப்பராக சொல்லணும். அப்புறம் எதுக்கு நீ வீடியோ போட்டிருக்கேன்னா இந்த நோட்ஸை காணிக்கிறது தான் வீடியோ. சரியா? ஸ்டாட்டிக் பவர், டைனமிக் பவர்லாம் இம்பார்ட்டண்டான 2 மார்க். P = VAன்னு தெரியும். இதே ஸ்டாட்டிக் பவர்னால் P static = I static × VDD. இல்லை VDDனா என்ன, சப்ளை வால்டேஜ். ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ். நம்ம பசங்க யாருமே 2 மார்க்ஸ் பெருசாக பார்க்க மாட்டேறீங்க. ஸோ 2 மார்க் பார்த்துக்கோங்க. ஸோ யூனிட் 1ல் இவ்வளோ தான், பாஸ் ஆகிடலாம். யூனிட் 2, 3, 4, 5லாம் இனிமேல் தான் பார்க்கணும். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.